நண்பர்களே, என்னடா இது இந்த சீரியல் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் ரொம்பவே ஷாக்கா இருக்காங்க. முடிய போகுது அப்படின்னா இவங்க வந்து அந்த சீரியலை விட்டு விலகிட்டாங்க. அதாவது சிறகடிக்கும் ஆசை அப்படிங்கிற சீரியல்ல மீனா கேரக்டர்ல பண்ணிட்டு இருக்கவங்க தான் கோமதி பிரியா அவர்கள். அவங்க வந்து பாத்துட்டீங்கன்னா தமிழை தாண்டி மலையாளம், தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான சீரியல் நடிச்சுட்டு இருக்காங்க. சோ அப்படி அவங்க மலையாளத்துல நடிச்சுட்டு இருக்க சீரியலை தான் வந்து பாத்தீங்கன்னா செம்பன்னீர் பூ அப்படிங்கிற ஒரு சீரியல்ல வந்து பாத்துட்டீங்கன்னா அவங்க வந்து நடிச்சுட்டு இருக்காங்க. அந்த சீரியல்ல நடிச்சுட்டு இருக்கும்போது அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அந்த சீரியலை விட்டு வந்து பாத்துட்டீங்கன்னா அவங்க விலகிட்டதா ஒரு தகவல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் சிறகடிக்க ஆசை அந்த சீரியல் வந்து பாத்தீங்கன்னா டாப் ரேட்டிங்ல போயிட்டு இருக்கு. ஸோ எக்கச்சக்கமான ரசிகர்கள் அந்த சீரியலுக்கு இருக்காங்க அப்படின்னே சொன்னா பெஸ்ட் ஹீரோயினி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம பிரியா கோமதி பிரியா அவர்களுக்கு அவார்டே கொடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரசிகர்கள் வந்து அவங்க மேல அவ்வளவு அளவு கடந்த அன்பு வச்சிருக்காங்க அப்படின்னே சொன்னோம். அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். 500 எபிசோட வந்து சமீபத்துல கடந்து அதை வந்து கேக்லாம் வெட்டி ரொம்பவே மகிழ்ச்சியா கொண்டாடினாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க சீரியல் விட்டு விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ரசிகர்கள் எல்லாம் ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா இது இவங்க சிறகடிக்க ஆசை அந்த சீரியல்ல இருந்து விலகிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. சோ அது கிடையவே கிடையாது. மலையாளத்துலதான் ஒரு சீரியல் நடிச்சுட்டு இருந்தாங்க. செம்பனீர் பூ அப்படிங்கிற சீரியல்ல இருந்து அவங்க விலகிட்டாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு ரீசன் சொல்லல. சுயமரியாதை அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நமக்கு தேவை, அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறப்பல சொல்லி அந்த சீரியல்ல இருந்து விலகிருக்காங்க. அதே வந்து இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க. ஒரு போஸ்ட் அவங்க வந்து முன்னாடி போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட் வந்து கீழே இறங்கி அந்த போஸ்ட் கீழே வந்து பாத்துட்டீங்கன்னா அவங்க வந்து இந்த இதை டேக் பண்ணி எழுதியிருக்காங்க. ரொம்ப கான்பிடென்டா இருக்கணும், ரொம்ப உறுதியா இருக்கணும், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கான்பிடென்டா அதை வந்து ஃபேஸ் பண்ணணும் சில பிரச்சனைகள்லாம் அப்படிங்கிறப்பல சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடந்துச்சு, என்ன ரீசனுக்காக அந்த சீரியல் வந்து விலக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா வந்து சொல்லல. இருந்தாலும் அந்த மலையாள சீரியல்ல இருந்து நம்ம மீனா சிறகடிக்கும் ஆசை சீரியல் நடிச்சுட்டு இருக்க மீனா அவர்கள் அந்த சீரியல்ல இருந்து விலகிட்டாங்க அப்படிங்கிறது தான் உறுதியான ஒரு தகவலா இருக்கு. மற்றபடி சிறகடிக்க ஆசை அந்த சீரியல்ல இருந்து அவங்க விலகல. சோ அதை வந்து தொடர்ந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து எக்கச்சக்கம் ரசிகர்களும் இங்க இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு திடீர்னு சிறகடிக்க ஆசை சீரியல்ல இருந்து விலகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் ரொம்ப ஃபீலிங் ஆயிரும். சோ அதனால நீங்க விலகிறாதீங்க, எங்க வேணா விலகிட்டு போங்க. தெலுங்கு, மலையாளம் அதெல்லாம் இங்க வந்து நீங்க விளைகிறாங்க. சிறகடிக்க ஆசை சீரியல் முடியிற வரணும் நீங்க மட்டும்தான் உங்களை அந்த இடத்துல வேற யாரையும் வச்சு பார்க்க முடியாத ரசிகர்களுக்கு எப்படி